പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி வெளிப்பாடு புஸ்தகம் 21 அதிகாரம் 27 வசனம். The book of Revelation chapter 21 verse 27. தீட்டுள்ளதும் அருவருப்புமாயும் பொய்யாயும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமேன். அப்போ தீட்டுள்ளதும் அருவருப்புமாய் பொய்யும் அதை நட்பிக்கிறதுமாயது ஒன்றும் தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்படிப்பட்ட சுபாவ குணங்கள் நம்மளில் இருக்காது. நாம் நம்மளே கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய உயர்வுக்கு தடையா இருக்கிறது. நாம் நெருங்கிறதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு, பலவீனத்தோட வியாதியில் இருக்கிறதுக்கு காரணம் இதே தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவின் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். அப்போதான் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க முடியும். அதுக்காய் நாம் ஆயத்தமாகும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஓரோ பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.